ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம தங்கரதம் அந்த படத்தோட டீம் இன்டர்வியூவில் இருக்குங்க. இந்த படத்தை பற்றி ட்ரைலர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸ்பை சினிமா முக்கியமாக அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த படத்தோட டைரக்டர் நம்ம இப்போ நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிற போகிறோம். கலக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் தங்கரதம் படத்தோட டைரக்டர் பாலமுருகன் பேசுகிறேன். இது என்னுடைய ஃபஸ்ட் படம். இது உங்களோட ஃபஸ்ட்டு படம் தங்கரதம். செமையா ட்ரெய்லர் எல்லாமே பார்த்தோம், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்து. கிராமத்து சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னோன்னா தங்கரதம் கிராமத்து சப்ஜெக்டில் நிறையா ஜேனலில் வரலாம். அதில் ஒரு பாயிண்ட் எடுத்து இந்த ஹீரோக்கு இவங்களோட லைஃப் எடுத்து நம்ம வெளியே கொண்டு வரோம். அப்படி இருக்கும்போது வந்து ஃபோனட்ஸ் வர அந்த வண்டி அவங்களோட டிரைவர் தான் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. இது எப்படி சார் சூஸ் பண்ணீங்க? எப்படி அந்த இடத்துல இருந்து எடுக்கணும் உங்களுக்கு? ஆக்சுவலாக என்னோடய நேட்டிவ் வந்து ஒட்டன்சத்திரம். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் பெரிய மார்க்கெட், காய்கறி மார்க்கெட்டில் ஒன்று ஒட்டன்சத்திரம். எங்கள் அப்பா காலத்துலேருந்து அங்கே தான் பிஸ்னஸ். இப்போ கூட அண்ணன் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த ஒட்டஞ்சத்திரம் காய்கறி மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் வில்லேஜ்லேருந்தெல்லாம் டெம்போக்களில் காய்கறிகள் வரும். ஒரு வில்லேஜ்லேயும் 2-3 டெம்போக்கள் இருக்கும். அந்த டெம்போக்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா காய்கறிகளோடு ஏற்றுறது, மார்க்கெட்டுக்கு முந்திக்கிட்டு போகிறது, இதற்குள்ளே அந்த 2 டெம்போக்களுக்குள்ள அந்த தொழில் போட்டி, அந்த டிரைவர் கிளீனருக்குள்ள மோதல், இப்படி ஒரு புது பேக்ட்ராப்பில் இதுவரையில் எந்த தமிழ் சினிமா வந்ததில்லை. பட் இந்த கேரக்டர்ஸு, இந்த தொழில் போட்டி தமிழ்நாட்டில் எல்லா கிராமங்களிலும் இருக்கக்கூடிய ஒன்று. என்ன எங்கள் ஊரில் காய்கறியாக இருந்தால் இன்னொரு ஊரில் நெல்லாக இருக்கலாம், இன்னொரு ஊரில் பருத்தியாக இருக்கலாம், இதுதான் மாறுமே ஒழிய. பட் இந்த தொழில் போட்டி, இந்த பேக்ட்ராப்புங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் சினிமாவில் இதுவரை யாரும் சொல்லலை. ஸோ இது நான் பார்த்து வளர்ந்த அந்த கேரக்டர்ஸு, பார்த்து வளர்ந்த அந்த கதைக்களம் எனக்கு வந்து அதை வந்து சினிமாவை பண்ணுறப்போ புதுசாக இருக்குன்னு தோணுச்சு. சூப்பர் சார். அது உண்மை சம்பவங்கள்லாம் இருக்குது. இல்லை, இது உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் புனையப்பட்ட கதை தான். இருந்தாலும் அதில் உள்ள கதை கேரக்டர்ஸ் ஆகட்டும், சம்பவங்களாகட்டும், எல்லாமே முழுக்க ஒரு யதார்த்தத்தை ஒரு யதார்த்தமாக இருக்கும். முழுக்க சினிமாட்டிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் ஒரு 99% யதார்த்தத்தை ஒட்டி இருக்கு. ஓகே, சூப்பர் சார். அதாவது உங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயங்களை சூப்பராக பதிவு பண்ணியிருக்கீங்க. ஒரு சினிமாவுக்கு தேவையான என்டர்டெயின்மெண்ட்டோடு இருக்கும். நிச்சயமாக அது யதார்த்தம் இருக்க ராவாக இருக்காது. நம்ம பழைய பாக்கியராசர் படங்கள்லாம் பார்த்தீங்க, அந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். காமெடி கண்டிப்பாக. ஏன்னா மொட்டைராஜன் சார் வந்து நீங்கள் இப்போ போஸ்டர் பார்க்கும்போது தெரியுது எந்தளவுக்கு அவரை சூஸ் பண்ணியிருக்கீங்க அந்த கதை. அதை நான் கடவுள் ராஜேந்திரன் சார் பார்த்திங்கன்னா நிறையா படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு இன்றைக்கி. பட் நம்ம படத்தில் அவர் முழுக்க ஒரு யதார்த்தமான ஒரு கேரக்டர் இருக்குது. அதாவது ஹீரோவுடைய டெம்போ தான் தங்கரதம் டெம்போங்கிறது. தங்கரதம் இந்த டெம்போவுடைய பேர் தான். பட் படம் முடிஞ்ச வரையில் இந்த டெம்போவே ஒரு கேரக்டராக இருக்கும். அந்தளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது இந்த டெம்போவுக்கு. இந்த தங்கரதம் டெம்போவில் காய்கறி மூடை ஏற்றிட்டு வர ஒரு விவசாயி தான் நான்கடவுள் ராஜேந்திரன் சார். மலைச்சாமிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஒரு யதார்த்தமான கேரக்டராக இருக்கும். இன்னொன்று அவருடைய கேரக்டர் விவசாயி மட்டும் இல்லை, எந்த நேரம் ஃபுல் போதையிலேயே இருந்துக்கிட்டு ஒரு குடிகார கேரக்டர். எந்த அளவுக்கு குடிகாரன்னா, அந்த ஒட்டஞ்சத்திரத்தில் ஒயின் ஷாப்பில் அவர் ரெகுலராக குடிக்கிற ஒயின் ஷாப்பில் அந்த ஒயின் ஷாப் ஓனர் அந்த வருஷத்துலேயே அதிகமாக குடித்த கஸ்டமர்னு இவரை செலக்ட் பண்ணி மிஸ்டர் குடிமகன் அப்படிங்கிற மிஸ்டர் இந்தியா, மிஸ் ஒலிம்பிக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இவர் மிஸ்டர் குடிமகன்கிற பட்டம் கொடுத்து இவருக்குன்னே வந்து அந்த பெரிய பாராட்டு விழா பண்ணார். இதுவே நல்லா இருக்கு சார். அதில் வந்து மிஸ்டர் குடிமகன் பேண்டெல்லாம் போட்டு இவருக்குன்னே ஒரு தனியான ஒரு சாங் இருக்குது. முட்டத்தலை மச்சானுக்கு முடியிருந்தாலுங்கிற சாங் வந்து சாங். ஓகே, சூப்பர் சார், சூப்பர். இந்த படத்தில் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க, இந்த படத்தை உருவாக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஹீரோ செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் மொத்தமாக லீட் ரோல் பண்ணுறது ஹீரோ வெற்றி. அவர் லீட் ரோல் வந்து வெற்றி. அவர் வந்து நியூ ஃபேஸாக இருந்தாலும் இந்த செல்வாங்கிற இந்த கேரக்டருக்கு ரொம்ப ஆப்டான இதாக இருக்கும். ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் போட்டால் அது அந்த ஆர்டிஸ்ட்டாக தான் பார்ப்பாங்க. பட் இது யதார்த்தமான கதைங்கனால அந்த செல்வாங்கிற ஒரு கேரக்டரை பார்க்குறதுக்காக நியூ ஃபேஸ் வெற்றி வந்து வேறு ஒரு நண்பர் மூலம் எனக்கு அறிமுகமானார். இவர் கிட்டத்தட்ட 300 கமர்ஷியல் ஆட்ஸ் எல்லாம் பண்ணவர். பட் நமக்கு ஹீரோனா அவருடைய ஹைட்டு, அந்த ஒரு மேன்லினஸ், அது வந்து எனக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. ஹீரோயின் அதிதி அவங்கள எப்படி செலக்ட் பண்ணீங்க? எப்படி? ஹீரோயின் அதிதி கிருஷ்ணா பார்த்திங்கன்னா இந்த ஆனந்திங்கிற கேரக்டருக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஒரு யதார்த்தமான ஒரு வில்லேஜில் உள்ள ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணாக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸும் பார்த்திங்கன்னா படம் பார்க்குறப்ப தெரியும். ரொம்ப அவங்களுடைய அதிதி கிருஷ்ணாவுடைய செலெக்ஷன் வந்து அந்த அளவுக்கு 100% ரொம்ப ஓகே, எல்லாத்துக்கும் பயங்கர திருப்தியானது. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லாத அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஓகே சார், சூப்பர். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் இதெல்லாம் தாண்டி இந்த படம் எடுத்து முடிக்கிறது மியூசிக் ரொம்ப முக்கியம். மியூசிக் டைரக்டர் எப்படி சார், அதை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் வந்து இந்த படம் பண்ணுற கமிட் ஆனமே
இவர் ப்ரொடியூசர் வர்கீஸ் சார் ஆகட்டும், நான் எல்லாமே உட்காந்து ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டராக புதுசு தான் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 25-30 மியூசிக் டைரக்டராக தேடினப்போ தான் வந்து டோனி பிரிட்டோ வந்து இன்ட்ரொடியூஸ் ஆனார். அவர் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயண் சாருடைய எல்லா படங்களையும் லாஸ்ட்டாக வந்த கபாலி படம் வரைக்கும் எல்லா படங்கள்லேயும் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணவர். எங்கள் படத்தில் வந்து அவர் மியூசிக் டைரக்டர் இன்ட்ரொடியூஸ் ஆகிருக்காரு. சாங்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்பீங்க, ஆல்ரெடி பெரிய ஹிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 4 சாங்ஸ் படத்தில் 4ல் வந்து ஒன்று யோகபாரதி எழுதியிருப்பார், அடியாத்தி சாங் ரொம்ப பிரமாதமாக எழுதியிருப்பார். மற்ற 3 சாங் நான் கடவுள் ராஜேந்திரன் சார் எழுதின சாங்கு, மற்ற மெலடி சாங் எல்லாமே மற்ற 3 சாங்ஸ் நான் எழுதியிருக்கேன். இந்த சாங்ஸ் எல்லாமே பெரிய ஹிட்டு. இன்னொரு விஷயம், இந்த சாங்ஸ் வந்து ஒரு சந்தோஷ் நாராயண் சார் வந்து அவர் டோனி பிரிட்டோ தன்னுடைய சிஷியனுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஃபைனல் மிக்சிங் எல்லாம் கூட அவரே உட்காந்து மிக்சிங் பண்ணியிருக்காரு. சூப்பர் சார். ரீ ரெக்கார்டிங் எல்லாமே வந்து அவங்களே பண்ணியிருக்காங்க சார். ஓகே, சூப்பர் சார். இது எடிட்டிங் அவங்கள பற்றி சொல்லுங்கள் சார். டெக்னீஷியனை பற்றி சொல்லி. இந்த படத்தோட கேமராமேன் ஜேக்கப் ரத்னராஜ். இவர் நாளைய இயக்குனர்கள் சீசன் 2ங்கிற இதில் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு கேமராமேனாக அவார்டு வாங்கினார். அவர் கேமராமேனாக பண்ணியிருக்காரு. எடிட்டர் சுரேஷர் சார் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பெரிய சீனியர் எடிட்டர். மணிரத்னம் சாருடைய படங்கள், பாலா சார் படங்கள் எல்லாத்துலேயும் நிறையா படங்கள் எடிட்டராக ஒர்க் பண்ணார். நேஷ்னல் அவார்டு வின்னர், ஒரு பெரிய சீனியர் எடிட்டர். அவர் எனக்கு ரொம்ப எடிட்டர் மட்டும் இல்லை, ரொம்ப ஒரு வெல்விஷர். அவர் என் படத்துக்கு ஒர்க் பண்ணது மட்டும் இல்லை, ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்தார். ஓகே சார், சூப்பர். ஒட்டுமொத்தமாக தங்கரதம் ஒரு பேக்கேஜாக உருவாகிடுச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை என்னதான் இருந்தாலும் ப்ரொடக்ஷன் ரொம்ப முக்கியம். அவங்கள பற்றி தயாரிப்பு நிறுவனம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் சிஎம் வர்கீஸ். அவருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம். பட் ஃபஸ்ட்டு படம் பண்ணதை நிறையா ப்ரொடியூசர்ஸ் ஃபஸ்ட்டு படம் பண்ணையிலே என்ன பண்ணுற ஏது பண்ணன்னு தெரியாமல் திணறி இருப்பாங்க. பட் இது அப்படி இல்லை. அவர் வந்து ஆல்ரெடி பெரிய பிஸ்னஸில் நிறையா பிஸ்னஸ்லாம் இருந்து வந்ததுனால இது வந்து அவருக்கு வந்து இதை ஒரு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பண்ண ஒரு ப்ரொடியூசராகவே இருக்காது. அந்தளவுக்கு ஒரு கீழே ஒரு ப்ரொடக்ஷன் பாய் அளவுக்கு கூட இறங்கி வேலை செஞ்சு இந்த படத்தை வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தார். இந்த படம் நீங்கள் டைரக்டராக ஃபஸ்ட் அறிமுகம் வரீங்க. இதுக்கு முன்னாடி என்ன சார் உங்களோட? இது என்னுடைய ஃபஸ்ட்டு படம். இதற்கு முன்னால் நான் வந்து இயக்குனர் ஜெகன் சாருடைய கோ டைரக்டர், ராமன் தேடிஸ் சேரன் சார் நடித்த ராமன் தேடிஸ் இதில் கோ டைரக்டர். அதுக்கு முன்னால் கோடம்பாக்கம் படத்தில் டைலாக் ரைட்டர் அண்டு கோ டைரக்டர். விஜய் படம் புதிய கீதையில் அசோசியேட் டைரக்டர். அதற்கு முன்னால் வேறு டைரக்டர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த படம் உருவாகிருக்கு. சூப்பர் சார். இந்த படம் மூலமாக தங்கரதம் அப்படின்னு ஒரு படம் நாங்கள் எடுக்கிறோம், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. இதெல்லாம் தாண்டி மக்களுக்கு வந்து மக்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து தங்கரதத்துக்கும் வரணும்? பொதுவாகவே ஒரு படத்தினுடைய போஸ்டர், டிசைன், டைட்டில் இதை பார்த்தாலே ஒரு படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஒரு சாதாரண ஆடியன்ஸ் முடிவு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்தா எங்களுடைய படத்தினுடைய டைட்டிலோ அந்த டிசைனோ எல்லாமே நிச்சயமாக இதை பார்க்குற ஒரு சினிமா பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஃபஸ்ட் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு தோண வைக்கும். அதை அந்த நம்பிக்கையோடு உள்ள ஒரு ஆடியன்ஸுக்கு எல்லாமே இதில் இருக்கும். காமெடி ஆகட்டும், லவ் ஆகட்டும், சென்டிமெண்ட் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒரு சினிமாத்திரம் இல்லாத யதார்த்தமாக ஆனால் கமர்ஷியலாகவும் இருக்கும். தங்கரதம் மக்களை எந்த அளவுக்கு திருப்திப்படுத்தும்? அதான் நமக்கு பொதுவாகவே தமிழ்நாட்டுக்கு சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா ஃபுல் மீல்ஸ் அது எல்லாமே இருக்கணும், அப்போ தான் விருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் எல்லாமே இருக்கும். எல்லாமே ஓகே, சூப்பர் சார். வாழ்த்துக்கள் சார். இந்த டீம் புது டீம். ஏன்னா இப்போ உள்ள எல்லாருமே தமிழ் சினிமாவை பொறுத்தவரையும் எந்த படங்கிறதா பெரிய ஹீரோ அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல படத்தை கண்டிப்பாக ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இது ஒன்று சொல்லி தமிழ் சினிமா ரசிகர்கள் மட்டும்தான் அது ஹீரோ படம் யார் நடிச்சிருந்தாலும் சரி, படம் நல்லா இருந்தால் நல்ல படத்துக்கு வரவேற்பு கொடுக்குறவ, அதை தூக்கி கொண்டாடுறவ. அதனால் அந்த தமிழ் ரசிகர்கள் நம்பி எடுக்கப்பட்ட படம் கதை தான் இந்த படத்தில் ஹீரோ. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக இந்த படம் கண்டிப்பாக பெரிய லெவலுக்கு வெற்றி பெறும். என்னோட வாழ்த்துக்கள் மட்டும் இல்லாமல் கலக்கல் சினிமா மற்றும் எல்லாருடைய வாழ்த்துக்களும் கூட. இந்த டீம் அப்படியே பெரிய லெவலுக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு இடத்த பிடிக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். கலக்கல் சினிமா ரசிகர்களுக்கு மீண்டும் வணக்கத்தை சொல்லிக்கிறோம். நாங்கள் ஒரு புது டீம். தங்கரதம் படம் தயவுசெய்து எல்லோரும் ஃபேமிலியோடு தியேட்டருக்கு வந்து படம் பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்.